அரசு அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் 72 மணி நேர மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது. சென்னை சேப்பாக்கம் வளாகத்தில் அமைந்துள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் டிசம்பர் 17ஆம் தேதி காலை 10 மணி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி காலை 10 மணி வரை 72 மணி நேர மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 18ஆம் தேதி மாலை அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசு அதிகாரிகள் அவர்களின் கோரிக்கையை 1 மாத காலத்திற்குள் நிறைவேற்றி கொடுப்பதாக கடிதத்தின் வாயிலாக உறுதிமொழி அளித்ததை தொடர்ந்து உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்வதாக சங்கத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் தமிழ்செல்வன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயராஜராஜேஸ்வரன் ஆகியோர் பழசாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தனர். பின்னர் இருவரும் அரசு அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை உண்ணாவிரத பந்தலில் இருந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தனர். கிராம விநியோகத்திற்குரிய மாநில செயல்கள் எடுத்த முடிவை இன்றைக்கு கனவாக அமல்படுத்திக் கொண்டிருந்ததால் இறுதியான நிலை. 2 நாளாக வருவாய் நிர்வாக ஆணையிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை இறுதியாக இன்றைக்கு என்னுடைய வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் அவர்தான் நடக்கக்கூடிய துறை சம்பந்தப்பட்ட விஏஓஆர் தாசில்தார் போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாண்டு அதற்கு தகுந்தால் போல் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். உச்சபட்சமாக வருவாய் நிர்வாக ஆணையர் நம்முடைய சக்திக்கு இருந்தவோ இவருக்கும் இவர் சொல்லக்கூடிய நிலையை மேலே கவர்மெண்ட் கேட்கிற அளவுக்கு அந்த பவர் அதிகாரி என்பவர் வருவாய் நிர்வாக ஆணையர். அவர்கிட்ட நடைபெற்ற பேச்சுவார்த்தை முதலிலே 2 கோப்பு என்பது கவர்மெண்ட்ல பைனான்ஸ்ல இருக்கு என்பது கர்நாடிப்படையில் இருக்கு எனக்கு தெரியும். நான் இந்த பணியேற்ற கிட்டத்தட்ட 1 மாதம் கூட முடியவில்லை. ஆனால் வருவாய்த்துறையில் பணியாற்றக்கூடிய விஏஓஆர் தாசில்தார் பற்றியெல்லாம் பர்டிகுலராக கிராம உதவியாளர் பற்றி எனக்கு நல்லாக தெரியும். எங்கு சென்றாலும் கிராம உதவியாளர் தான் சில புள்ளிவரங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தான். அதனால் அந்த போராட்டம் என்பது இன்னைக்கு காலகட்டத்தில் வேண்டாம் என்ற நிலைப்பாடை நான் கருதுகின்றேன். உங்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. ஒரே மாதத்தில் கர்நாடிப்படை பதவி உத்தரவு என்னால் கண்டிப்பாக 93% வாங்கி கொடுக்கின்ற ஒரு உத்தரவாதத்தை சொல்லிவிட்டார். இப்போ பல சங்கங்கள் கூட்டி மனு கொடுத்தாலும் உங்கள் சங்கத்துடைய மனுதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை தெளிவாக பேசக்கூடிய அமைப்பு என்பதை நான் இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கேன். ஏன்னா நான் பதிவேற்ற பிறகு 2-3 சங்கங்கள் வெற்றி பெற்ற சங்கம் மாதிரி கொடுத்துட்டு போனாங்க, நான் உணர்ந்துக்கிட்டேன். ஆனால் உங்களுடைய சங்க கடிதமும் எங்களுக்கு வந்தது. இவ்வளவு புள்ளி விவரங்களை இவ்வளவு தெளிவாக கர்நாடிப்படையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிற விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அது அரசாங்கத்துடைய பைனான்ஸ் டிஸ்கஸ்ல இருக்க உடனே ஆகிடும். இப்போ இந்த இபிஎஸ் பங்களிப்பு தொகை என்பதை கிட்டத்தட்ட சிஆர்ஐ 3/4 மணி நேரம் பேசியிருக்கோம். பேசிட்டு நம்முடைய அரசு சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் ராஜராஜேஸ்வரன் அவர்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். ஜிபிஎஸ் சம்பந்தமாக அரசாங்கம் இன்னும் கிட்டத்தட்ட பழைய பென்ஷன் கொடுப்பதில் ஒரு பிரச்சனை லைவாக போய்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே அந்த பணம் வசூலாகி அது சம்பந்தமாக மிகப்பெரிய சக்தியான போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அதை சேர்ந்து இருக்குமாங்கிற ஒரு எனக்கு அதில் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவர் சொன்னார். அது அடிப்படையில் நம்ம ராஜராஜேஸ்வரன் சார் அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தாரு. விளக்கத்தை கொடுத்த பிறகு அப்போ இறந்து போனவங்க படத்தை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்போ
ஜிபிஎஸ்ல பணம் கட்டி இறந்து போனக்கூடிய நிதியை கொடுப்பதில் அரசாங்கத்துக்கு வேறு ஒன்றும் அதில் வருத்தம் சங்கடம் இருக்காது. அதையும் நான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட நேரடியாக பேசி செய்தி கொடுக்கணும் உறுதி அளித்தார். நான் சொல்றதுதான் உறுதி, ஆனால் நீங்கள் கடிதமாக கேட்குறீங்களா, அது எனக்கு சாத்தியம் இல்லைங்கிறத ஒன்றே சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, கூட்டலாம் பேசி டக்குன்னு ஏந்திரிச்சு நம்ம வெளியில் வரதுக்கான ஒரு ஏற்பாட்டை ஏந்திட்டோம். மறுபடியும் என்ன நீங்கள் ஏந்திருக்கிறீங்க, என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இப்படி 2 நாள் உண்ணாவிரதம் நடந்துக்கிட்டு எங்களோட கோரிக்கை ஃபைனான்ஸில் இருக்குது. இப்போ உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கும் வராமல் இருக்கிறவங்களுக்கும் மாநிலம் முழுவதும் உள்ள ஊழியர்களுக்கும் ஒர்க்கர்களுக்கும் இந்த நிலை சம்பந்தமாக ஒரு கடிதம் கொடுத்தாதானே நாங்கள் வாசலில் போட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோம் மாநிலத்தை சொல்லலாம். நீ வெறுமனே உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்றது எப்படி சாத்தியமாக இருக்கும்? நீங்கள் சொல்றது நான் கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. இது எப்படி சாத்தியமாக இருக்கணும் நீங்களே உணருங்க அப்படிங்கிற மாதிரி சிஆர்கிட்ட பேசும்போது அவரும் உடனே யோசிக்கிறது பார்த்துட்டு, சரி எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு கடிதம் கொடுத்துட்டா திரும்ப வருவாய் நிர்வாக ஆணையரே ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு, 7 நாளுக்குள்ள முடிக்கலைன்னா என்னையும் இதே மாதிரி நீங்க கண்டித்து இயக்கம் நடத்துவீங்க, அதெல்லாம் செய்வீங்க, பரவாயில்ல செஞ்சுட்டு போங்க, அதுக்குள்ள முடிச்சு கொடுத்துரு சொல்லிட்டு அரசோட ஒரு கடிதத்துக்கு இது வரல இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்ததில்லை. ஒரு கடிதத்தோட நாம் அந்த அரசு போராட்டத்தை முடிக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. நாம் சிஆர்கிட்ட சொன்னது 1 மாதம் பேசிட்டு வந்தது. மறுபடியும் அங்கே மேலே அவர் பேசியிருக்காரு, ஃபைனான்ஸ்ல கூப்பிட்டு பேசிட்டு 1 மாதம்னு சொல்லாதீங்க, 1 மாதம் இந்த மழையிலே டைம் ஓடி ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு வேலைப்படி நிறைய இருக்கு. ஒரு மாதம் என்பது அந்த கண்ணடிப்படை பணிவிட்டு வாங்கி விட்டுலாம். இந்த ஜிபிஎஸ் பங்களிப்பு தொகை என்பது அதை நாம் சரியாக செய்து அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு அந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு அந்த நிதியை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்ற உறுதிப்பாட்டை அவர் பேசிட்டு அது 4 மாதம் என்று குறிப்பிட்டு நம்ம ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம செய்தியை போட்டு மாநிலம் முழுவதும் செய்தியை போட்டு இறக்கி இந்த போராட்டம் வைத்து முடிவு பண்ணது. அடுத்தபடியாக மாநில செயல் கொடுத்து முடித்து 1 மாதம் கழிச்சு அவர் பார்த்தது. 4 மாத காலத்தில் அதில் காலதாமதம் ஏற்பட்டால் அடுத்த கட்டமாக என்ன செய்யும் என்பதை மாநில அளவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதில் இதில் ஏற்பட்ட சில நிலைகளை நன்கு ஆராய்ந்து மாநிலமை ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் என்பதை நாம் செய்ய போகின்றோம். இதனால இப்போ நடைபெற்ற இந்த நிகழ்வை கூட நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் பாண்டியன், நம்முடைய மாநில தலைவர் ஆர் மற்றும் இதர எல்லா மாநிலவாயிட்டும் இருந்த மாநிலவாயிட்டும் இல்லாத மாநிலவாயிட்டும் தொலைபேசியில் கலந்து அவங்களுடைய செய்தியை உருவாகி கொண்டு இது ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கோம். இது மிகப்பெரிய வெற்றி தான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நேற்றிலிருந்து 2 நாட்களாக காவல்துறை நண்பர்கள் நம்முடைய மேடம் அவர்கள் கடுமையான முயற்சி, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதும் அவங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு ஈவினிங்குள்ள பேசி அவங்களை அழைத்து பேசி ஒரு சமரசம் ஏற்பட்டு அதுக்கான ஒரு தீர்வை காண வேண்டும் என்பதை முயற்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாகவும் வருவாய்த்துறை கிராம சங்க மாநில மாவட்ட வட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையர்கிட்ட நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அந்த ஜிபிஎஸ் பங்களிப்பு தொகை சம்பந்தமாக டிடிஎஸ் விளக்கத்தை சொன்னது தான் சிஆர்ஐ புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கள் அவர்கள் இந்த சம்பந்தமாக பேசி இந்த விவரங்களை உங்களுக்கு நம்முடைய மாநில அரசு சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் என்பது சாதாரணப்பட்ட பொதுச் செயலாளர் அல்ல. பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஜிபிஎஸ்சிக்காக ஒரு இயக்கத்தினுடைய அந்த வழிகாட்டு தலைவராக இருந்து காவல்துறை உடனே 75,000 பேர் காவல்துறை நண்பர்கள் ஜிபிஎஸ் இருக்காங்க, அவங்க போட முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு சங்கம் போராடி அந்த பழைய பென்ஷன் வாங்கி கொடுத்த ஒரு இயக்கத்தினுடைய ஜிபிஎஸ் இயக்கத்தினுடைய முதுகுறும் தலைவராக இருந்து அந்த இயக்கத்தை கொடுத்துருக்காங்க. அவருடைய சார் அவர்கள் குஷியாக பேசிய விஷயத்தையும் அவர் கோவப்பட்டு வெளியில் ஏந்திருந்த விஷயத்தையும் உங்கள் மத்தியிலே தெளிவுரைக்க வேண்டுமா இருக்கின்றது. தோழர்களுக்கு மாலை வணக்கம். முதல்ல காவல்துறை நண்பர்களுக்கு தான் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு கடுமையான மழையிலேயே நமக்கு பாதுகாப்பு 2 முறை நம்முடைய தோழர்களுக்கு முடியாமல் போன போது கூட உடனடியாக அந்த ஆம்புலன்ஸை வரவழைத்து உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போய் சென்று இந்த போராட்டத்தை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை நண்பர்களும் உளவுத்துறை தோழர்களும் அதிகாரிகளும் நமக்கு இந்த பணியை செய்தது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நேரடியாக அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இன்னைக்கு வருவாய் கிராம உதவியாளர்கள், நாளைக்கு சிபிஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் தான் இந்த பாதிப்பு என்ற வகையிலே இன்றைக்கு நாம் ரொம்ப தெளிவாக பேசிட்டு வந்திருக்கோம். இதுல ஆணையர் கொஞ்சம் கோவப்பட்டார். இது நீங்க எங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்,
நீங்க திடீர்னு வந்து உட்காந்துட்டீங்க, அப்படி உட்காந்தவங்களெல்லாம் என் சர்வீஸ்ல கூப்பிட்டு பேசுனது கிடையாதுன்னாரு. நான் சொன்னேன், நாங்களும் உங்கள்கிட்ட பேசணும்னு வரல, காவல்துறையில இருந்து அழைச்சாங்க, ஏதாவது இதை செட்டில் பண்ணணும்னு நினைச்சாங்க, அந்த அக்கறையோட தான் உங்களோட வந்து நாங்கள் பேசணும் ஒழிய நாங்களும் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு பேச வேண்டியது நிதித்துறை செயலாளர்கிட்டையும் மனிதவள மேலாண்மை துறை செயலாளர்கிட்டையும் தான் பேசணும். இன்னைக்கு 130க்கும் மேற்பட்டவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்று இன்னைக்கு அவங்களுடைய பணத்தை கொடுக்கல. இது கிட்டத்தட்ட பொருளாதார குற்றவியல் நடவடிக்கை 420 சீட்டிங் கேஸ். நிதித்துறை செயலாளரை அரெஸ்ட் பண்ணணும், அதுதான் வந்து இதுல ஒரே வழி. ஆனால் இன்றைக்கு அரசு வந்து இப்படி காலம் தாழ்த்துவது முறை இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசணும். அவருக்கு அந்த சப்ஜெக்டே புரியல. நம்ம கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை பொறுத்தளவில் 10 நாள்ல அதற்கான ஆணையை பெற்று நானே இருக்கும்போதே அதற்கான கம்பேஷனட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போடுவதற்கான பணிகளையும் நான் செஞ்சிருவேன். அது 100% அது முடிஞ்சிருச்சு, அது எனக்கு தெரியும். அதனால நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனால் சிபிஎஸ்ஐ பொறுத்த அளவுக்கு எனக்கு சப்ஜெக்டே தெரியல, நீங்களும் வந்து சொன்னவங்க நேரேட் பண்ணலான்னு இன்னைக்கு பண்ணிட்டு வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. உணர்வோடு இங்கே இருந்த அந்த 13 தோழர்கள் தான் இன்றைக்கு 130க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த இறுதித் தொகையை பெற்றுத்தரக்கூடிய போராளிகளாக இருக்கிறீர்கள். அதைவிட சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையிலே 6.5 லட்சம் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான விதையாக துளிகளாக இன்றைக்கு இந்த 13 பேரை நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய தினத்துல அரசும் இன்றைக்கு நம்முடைய போராட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து இன்றைக்கு முதல்ல நேற்றுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமான தர முடியாண்டார், இன்னைக்கும் அதைத்தான் சொன்னார். ஆனாலும் கூட கடைசியில நீங்க என்ன எழுதணுமோ நீங்களே அடிச்சு கொண்டு வாங்க, ஜேசி வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பார், அவங்க என்ன எழுதி கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுங்க என்றுதான் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்தது. அப்படியாக இன்றைக்கு கையெழுத்து வாங்கி நம்ம அந்த கடிதத்தை பெற்றிருக்கிறோம்னு அப்படியே நம்ம அமைதியா போயிட முடியாது. ஒரு 15 நாள் கழித்து உடனடியாக நாம மீண்டும் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாகவும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் சார்பாகவும் நிதித்துறை செயலாளரையும் பிஎன்டிஆரையும் சந்திப்பதற்கான கால நேரம் கேட்டு கடிதத்தை இன்னைக்கு அனுப்பிச்சிட்டோம். மீண்டும் அதை தொடர்பு கொண்டு அவர்களிடம் நேரத்தை ஒதுக்கி பெற்று எவ்வளவு சீக்கிரமாக இந்த பணியை முடிக்க முடியுமோ, வருகிற புத்தாண்டு பொங்கலுக்குள்ள முடிச்சு தரேன்னு சொல்லி கமிஷனர் சொல்லியிருக்கார். ஆனாலும் கூட இணை ஆணையர் வந்து கூடுதலான கால அவகாசம் வச்சுக்குவோம், ஆனால் பொங்கலுக்குள்ள டார்கெட் வச்சுக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நாமளும் அந்த வருகிற ஜனவரி 31 டெட்லைனா வைத்துக்கொண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கமும் உங்களோடு தோளோடு தோள் என்று நிறைவேற்றி தரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த உணர்வோடு இந்த பந்தலிலே உங்கள் உயிரை துறந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய தோழர்களுக்காக நிற்பேன் என்று நின்று அந்த தோழர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை நிறைவு செய்து தோழர்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.